பால்வாடி சத்து மாவில் இன்னைக்கு கேக் செய்யலாமா? 2 முட்டையில் உள்ள எக் ஒயிட்டை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். எக் ஒயிட் நல்லா ஃபோம் வர அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவு சர்க்கரை போட்டுக்கணும். அதை நல்லா கரையிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சத்து மாவில் ஏற்கனவே இனிப்பு இருக்கிறனால 1/4 கப் மட்டும் ஜீனி சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். அப்புறம் தனியாக எடுத்து வச்சுருந்தா மஞ்சக்கருவையும் சேர்த்து பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் சத்து மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் சால்ட்டு எல்லாத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ணி நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பட்டர் ஷீட்லாம் டின்னில் கவர் பண்ணி வச்சுட்டேன். அதில் நம்ம பேட்டர் தூக்கி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா டேப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எப்பவும் போல் இட்லி குண்டால் உப்பு தட்டி ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டே அதிலே வச்சு கவர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கேக் பேக்காக எனக்கு 45 நிமிஷம் ஆச்சு. சத்து மாவு கேக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பாய்.